ஓம் விநாயகா போற்றி. இந்த பதிவில் வாழ்நாள் முழுவதுமே வம்பு வழக்குகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துயரங்கள் போன்ற சோகமான நிகழ்வுகளையும் கஷ்டங்களையும், வாழ்க்கையில் தடை தாமதம் போன்ற பிரச்சனைகளையும் எந்த விதத்திலும் கஷ்டப்பட்டே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு சிலர் உண்டு. அவர்களுக்கு ஏன் இந்த அமைப்புகள்? ஏனென்றால் ஒரு சிலர் வாழ்ந்ததிலிருந்து இறக்கும் வரை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து விடுகிறார்கள். இன்னும் சிலர் சில காலம் கஷ்டப்படுகிறார்கள், சில காலம் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். ஆனால் சிலர் வாழ்நாள் முழுவதுமே வளமாக வாழாமல் கஷ்டங்களிலும் பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொண்டு தடை தாமதங்களையும் ஏற்படுத்தி கொண்டு அதேபோல் திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விடுகிறார்கள். ஏன் இந்த மாறுபாடு? கடவுளின் படைப்பில் இவ்வித மாறுபாடுகள் ஏன்? நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்றும் சிலர் புலம்புவார்கள். அவர்களுக்கு நாம் நிரூபிக்க முடியாத மெஞ்ஞான உண்மைகளை பல அனுமானங்கள் ரீதியில் கூற முடியும். நீ முற்பிறவில் இப்படி பிறந்து விட்டாய், அப்படி பிறந்து விட்டாய், ஆகவே நீ பாவங்களை செய்திருக்கிறார், முன்னோர்கள் பாவங்களை செய்திருக்கிறார்கள், எனவே இந்த பிறவியில் இந்தவித அமைப்புகள் உனக்கு இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட முடியாத அறிவியல் உண்மையாகும். ஆனால் சுய ஜாதக ரீதியாக ஆராய்ந்தோம் என்றால் அந்த அமைப்புகள் எவ்வாறு உள்ளது என்பதை மட்டும் நாம் ஆராய்ந்து அறிய முடியும். எனவே அந்தவித அமைப்புகள் உள்ளவர்களுக்கு ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம். ஏன் அப்படி கஷ்டப்படுகிறார்கள்? ஏன் அவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டமே ஏன் ஏற்படுகிறது என்பதற்கு ஜாதக ரீதியான அமைப்புகளை மட்டும் இப்பதிவில் ஆராய்வோம். அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் பிறக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பிறக்கிறார்கள். அந்த நேரம் நல்ல நேரமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். விதி அமைப்பு, அந்த விதி அமைப்பு தான் பூர்வ புண்ணியம் பாக்கியம் என்ற ரீதியில் கணக்கிடப்படுகிறது. எனவே நாம் பிறக்கும் அன்று அந்த நேரம் நமக்கு சூரியனின் ஒளிக்கதிர்கள் ஒரு ராசியில் குவிகிறது. அந்த ராசியே லக்கணமாக கணக்கிடப்படுகிறது. சூரியனின் சஞ்சார அடிப்படையில் தான் லக்கணம் கணக்கிடப்படுகிறது. அவர் 2 மணி நேரம் காலை சூரிய உதயம் 2 மணி நேரத்திற்கு ஒரு லக்கணமாக மாறிக்கொண்டே இருப்பார். 12 லக்கணங்களும் ஒரு நாளில் அவர் பிறக்கும்போது அமைந்துவிடும். எனவே நாம் பிறக்கும்போது எந்த லக்கணத்தில் பிறக்கிறோம் என்பது முக்கியம். அந்த லக்கணம், அந்த ஸ்தானம் எந்த பாவக்கிரகங்கள் என்று சொல்லப்படும் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இந்த 5 கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் அமைந்திருக்க வேண்டும். எந்த விதத்திலும் அந்த தொடர்பு இருக்கக்கூடாது. அதேபோல் அந்த கிரகத்திற்கு ஒரு அதிபதி உண்டு. இப்போ உதாரணமாக மற்ற கிரகங்கள் 9 கிரகங்கள், நவக்கிரகங்களில் ராகு கேதுவுக்கு வீடுகள், சுய வீடுகள் கிடையாது. ஏனைய 5 கிரகங்களுக்கும் 2 வீடுகள் உண்டு. சூரியன் சந்திரனுக்கு தலா ஒரு வீடு உண்டு. எனவே முக்கியமாக பார்த்தோம் என்றால் சிம்மம் சூரியனுக்கும், கடகம் சந்திரனுக்கும், அதேபோல் மிதுனம் கன்னி புதனுக்கும், ரிஷபம் துலாம் சுக்கிரனுக்கும், மேசம் விருச்சிகம் செவ்வாய்க்கும், தனுசு மீனம் குருவுக்கும், மகரம் கும்பம் சனிக்கும் உள்ள வீடுகளாகும். இந்த லக்னத்தில் அமைந்த கிரகத்தின் அதிபதி எவ்வாறு இருக்க வேண்டும்? பொதுவாக இந்த வித அமைப்புகளுக்கும் முதலிலேயே உள்ள அந்த லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த பாவர்களின் தொடர்புடன் பாதிக்கப்பட்டிருக்கும். ஏதாவது ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களின் தொடர்புடனோ இந்த லக்னம் பாதிக்கப்பட்டிருக்கும். அடுத்தது லக்னாதிபதி. லக்னாதிபதியும் வலுவிழந்த நிலையில், அதாவது வலுவிழந்த நிலையில் என்றால் நீசம், வக்கரம், பகை, அஸ்தமனம், கிரகணம் போன்ற பாதிப்புகள் அடைந்து லக்னாதிபதி கெட்டிருப்பார். அதேபோல் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பாவக்கிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது தொடர்புடனும் அவர் அமைந்திருப்பார். ஏதோ ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புடன் அமைந்திருப்பார். அதேபோல் ஜாதகத்தில் கேந்திர திரிகோணங்கள் என்னும் வலுவான அமைப்புகளும் உண்டு, மறைவு ஸ்தானங்களும் உண்டு. ஆனால் இந்த அமைப்புள்ள பாதிக்கப்பட்டவர்களின் அமைப்புகளில் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் 6, 3, 6, 8, 12 என்னும் மறைவு ஸ்தானங்களில் வீற்றிருப்பார்கள்.
அந்த 3 8 12 ஸ்தானங்கள் வலுவிழந்த ஒளி இழந்த இருள் ஸ்தானங்களாகும். எப்போ ஒளிநிலை அமைப்பில் தான் படிநிலையாக பலன்கள் கணக்கிடப்படுகிறது. ஒளி அதிகம் உள்ள கிரகங்கள் நல்ல பலன்களை செய்யும், ஒளி குறைவான கிரகங்கள் ஸ்தானங்கள் தீய பலன்களை செய்யும் என்பது அடிப்படை ஜோதிட விதியாகும். அந்த விதத்தில் இப்பொழுது நீங்கள் பிறக்கும் லக்னம் பாவக்கிரகங்களின் தொடர்புடன் அமைந்துவிட்டால் அது ஒரு வித அமைப்பு. அடுத்து லக்னாதிபதி பாவக்கிரகங்களின் தொடர்புடன் அமைந்திருப்பது, பாவஸ்தானங்களில் அந்த கிரகங்கள் அமர்ந்திருப்பது, பாவக்கிரகங்களின் தொடர்புடன் இருந்து விட்டாலே ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் தொடர்புனா கூடுதலான சுபலன்களை பெற்று விடுவார்கள். சார ரீதியாகவும் சில அமைப்புகள் கணக்கிட 6 8 12 அதிபதியின் சாரங்கள் ரீதியாகவும் அமைந்திருக்கும் வாய்ப்பு உண்டு. அது ஓரளவுக்குத்தான் பாதிக்கும். அடுத்தது ராசி, அதாவது நம்ம பிறக்கும் ஒன்று சந்திரன் தினமும் ஒரு நட்சத்திரத்தில் 27 நட்சத்திரம் இருக்கிறது, தினமும் ஒரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். அந்த அன்று நாம் பிறக்கும் அன்று எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறார் என்பது அந்த நாளின் உள்ள அந்த நாள் முழுவதுமே அந்த நட்சத்திரம் இருக்க வாய்ப்பு உண்டு. இல்லாவிட்டால் 24 மணி நேரம் தோராயமாக ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் நாம் பிறக்கும்போது அந்த நட்சத்திரம் ஒவ்வொன்றும் 2.25 நட்சத்திரங்கள் ஒரு ராசியில் இருக்கும். அதாவது 9 பாதங்கள், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள், 2.25 நாட்கள், 9 பாதங்கள் ஒரு ராசியில் இருக்கும். அந்த ராசி அந்த ராசியில் உள்ள இந்த நட்சத்திரம் 2.25 நாட்களில் சஞ்சாரம் செய்யும் நட்சத்திரங்கள் அந்த ராசியில் தான் இருக்கும். அது எந்த நேரத்தில் பிறந்தாலும் அந்த ராசி ஜென்ம ராசியாகும். நாம் பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாகும். அந்த நட்சத்திரம் எதற்கு கணக்கிடப்படுகிறது என்றால் அந்த நட்சத்திரம் ரீதியாகத்தான் தசாபுத்தியில் கணக்கிடப்படுகிறது. ஒவ்வொரு கிரகத்திற்கும் 3 நட்சத்திரங்கள் உண்டு. அந்த கிரகங்கள் அடிப்படையில் தான் தசாபுத்தி அமைப்புகள் கணக்கிடப்படுகிறது. இது அடிப்படை ஜோதிடம். அது ஓரளவுக்கு தெரிந்தால் போதும். அந்த விதத்தில் உங்களுக்கு பிறக்கும் அன்று அந்த நட்சத்திரம் அமைந்துள்ள ராசி முக்கியம். ராசி ஏற்கனவே நான் கூறியுள்ளது லக்னத்தை அமைப்பை போலவே பாவக்கரங்கள் தொடர்புடன் அமைந்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட இதுவும் ஒரு துணை விதியாகும். பல துணை விதிகள் இணைந்தது தான் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கொடுத்து கொண்டே இருக்கும். ஆக இந்த அமைப்புகளிலும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு வகையில். ராசி மண்டலமும் ராசியினுடைய அந்த ஸ்தானமும் பாதிக்கப்பட்டிருக்கும். அதே போல் ராசி அதிபதி கிரகம் முன்பு பார்த்த பொழுது ராசி அதிபதி கிரகம் பார்க்கப்பட்டிருக்கும். முக்கியமாக சந்திரன் அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ சந்திரன் அந்த வீட்டில் தான் இருப்பார். சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறதோ அதுவே ஜென்ம ராசியாக உங்களுக்கு ஈஸியாக கணக்கிடுறதுக்கு. அப்போ சந்திரன் எந்த ராசியில் சந்திரனும் அப்போ பாவகரங்கள் தொடர்பு பட்டுறாரு. அந்த ராசி பாவத்துவம் அமைஞ்சவர் சந்திரன் பாவத்துவம் அமைஞ்சிடுறாரு. அவர் தேய்பிரில் பிறந்துட்டா இன்னும் கொஞ்சம் வீக்காக போயிடும். ஏன்னா சந்திரன் உடல் மனத்தை கணக்கப்படும். ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு மனசனுடைய தைரியம், உடல் ஆரோக்கியம் இவைகளை குறிப்பிடுவதும் கட்டுவிட்டால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுவிடும். மன வளமும் நலமும் பலமும் பாதிக்கப்படும். எனவே அந்த அமைப்பில் இவர்கள் கட்டுவிட்டு லக்னாதிபதி என்பவர் தன்னம்பிக்கை, தைரியம், கூடுதலான சக்திகள், அது அதிர்ஷ்ட வாய்ப்புகள், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் இவைகளை கொடுக்கும் அமைப்பு லக்னமாகும். அவைகள் முதல் கட்டுவிட்டு இந்த உடல் மனம் ரீதியாகவும் நாம் செயல்படக்கூட முடியாமல் பாதிக்கப்பட்டு விட்டால் நாம் எந்த எதிர்ப்பு தன்மைகளிலும் நமக்கு இல்லாமல் போய்விடும். உடலில் சொல்லுகிறார் எதிர்ப்பு சக்தி இல்லாவிட்டால் நோய்கள் தாக்கும். இது அறிவியல் உண்மை. அதே போல் தான் எதிர்ப்பு தன்மை வலு இல்லாவிட்டால், சந்திர பலம் இல்லாவிட்டால் நாம் உடல் ரீதியாக மனம் ரீதியாகவும் பலம் குறைந்து விடுவோம். கோச்சாரத்தில் 7 சனி, அஷ்டம சனி போன்ற காலங்கள் ராசி ரீதியாகத்தான் கணக்கிடப்படுகிறது. சந்திராஷ்டம நாட்களிலிருந்து தாராபுலம் உள்ள ஒவ்வொரு நாளிலும் செயல்பாடுகள், காரியங்கள், நம்முடைய வெற்றி தோல்விகள் அனைத்துமே சந்திரனை கோச்சாரத்து ரீதியாக கணக்கிடுகிறோம். எனவே கோச்சாரத்தில் சந்திரன் பலம் மிக முக்கியம். அப்பொழுது கோச்சாரத்தின் அன்றாடம் நாம் பாதிக்கப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் பாதிக்கப்படுகிறோம். இந்த அடிப்படையில் சந்திரனுடைய வலுவும் பாதிக்கப்பட்டிருக்கும். அவர்களுக்கு அந்த ராசி அதிபதி சந்திரன் மூவரும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். முன்பு உள்ள ஸ்தானம் இல்லை அந்த கிரகம், அந்த சந்திரன் இவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அதேபோல் தசாபுத்தி கிரகங்கள் இருக்கிறது அல்லவா, தசாபுத்தி கிரகங்கள் அடிப்படையிலும் பலன்கள் நிர்ணயிக்கப்பட்டு
அதன் அடிப்படையில் தான் கோச்சார பலன்கள் நடக்கும். அடுத்து ஜாதக ரீதியாக முக்கியமான 3 அமைப்புகள் நமக்கு லக்னம் முதல் பார்த்து விட்டோம். அடுத்தது பூர்வ புண்ணியஸ்தானம் என்றும் ஆன்மீக ரீதியில் கூறப்படும் அதிர்ஷ்டஸ்தானமாகிய 5ஆம் இடமும், பாக்கியஸ்தானம் என்று கூறப்படும் கந்தஸ்தானமான 9ஆம் இடமும் நமக்கு வலுவாக அமைந்திருக்க வேண்டும். ஏற்கனவே நான் முன்பு கூறியுள்ள விதிகளின் அமைப்பில் பாவத்தன்மை பெற்றிருக்கும் இப்படிப்பட்ட கஷ்டப்படுபவர்களுக்கு அந்த ஸ்தானங்கள், ஸ்தானாதிபதிகள் போன்றவர்கள் அமைந்திருக்கும் வீடுகளும் சரி, அந்த கிரகங்களும் சரி பாவர்களின் தொடர்புடன் அமைந்திருப்பார்கள். வலு குறைந்து கிரகங்கள் அமைந்திருக்கும். அந்த அதிபதிகள் 5, 9ஆம் அதிபதி வலு குறைந்து பாவக்கிரகங்களின் தொடர்புடன் அமைந்திருக்க எந்த விதத்திலாவது பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் வாழ்நாள் முழுவதும் எதிர்ப்பு சக்தி இல்லாததால் ஒரு அசுப பலன்களை அவர்கள் நிவர்த்தி செய்ய முடியாமல் தடுமாறி அந்த வாழ்நாள் முழுவதும் லக்னாதிபதி ஜாதகனுடைய வலுவும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களின் பூர்வ புண்ணியம், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானங்கள், முக்கியமாக இதில் ஒரு சூட்சமான உண்மை உண்டு. அந்த கிரகங்களும் அந்த பலன்களும் கெட்டுவிட்டால் நமக்கு வாழ்க்கையில் எந்தவித ஒரு சொல்லுவாங்கள்ல, ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் வேணும்னு, அந்த மாதிரி ஒரு பின்பலம் இல்லாமல் போய்விடும். அதேபோல் இதில் ஒரு சூட்சம் என்னவென்றால் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் இடம் என்பது நம்முடைய முன்னோர்கள் பாட்டன் வர்க்கத்தை குறிக்கும். அதேபோல் புத்திர வகைகளையும் குறிக்கும். அப்போ பாட்டன் வர்க்கத்தில் நமக்கு அனுகூலம், சொத்துக்கள் அல்லது பெருமைகள், கௌரவங்கள், அவருடைய பேரை சொல்லி படைக்கக்கூடிய அமைப்பில் ஒரு பாட்டன் பேரை சொல்லி பதவிக்கு வருவவர்கள் பலர் இருக்கிறார்களோ, அதே போல் அந்த வித அமைப்புகளிலும் அந்த பூர்வீக ஸ்தானம் வலுப்பட்டிருக்க வேண்டும். அப்போ அதுதான் அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் என்று கூறுவது. ஏற்கனவே சொத்துக்களும் அவர்களுடைய பாட்டன் வர்க்கத்தில் ஒரு பெரிய கௌரவ அமைப்பிலும் இருந்து விட்டாலே இவன் சொகுசாக வாழக்கூடிய அமைப்பை பெற்று விடுகிறான். நம்ம அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது புண்ணியம், பாக்கியத்தை அப்புறம் அதேபோல் பாக்கியஸ்தானம் அப்படிதான். பாக்கியஸ்தானங்கிறது 9ஆம் வீடு, தகப்பன் வழி சொத்துக்கள், தகப்பன் வழியினுடைய அத்தனை ஒரு கௌரவமும் அந்தஸ்தும் பையனுக்கும் கிடைக்கும் அல்லவா. எனவே அந்த வித அமைப்பாக வலுவாக இருக்க வேண்டும். அதுதான் 5, 9 புண்ணியம், பாக்கியம் என்று கூறி ஆன்மீக ரீதியில் கூறப்படுகிறது. இது அதிர்ஷ்டஸ்தானங்கள், சக்தி மிகுந்த ஸ்தானங்கள், நமக்கு சொத்துக்கள் மிகுந்த ஸ்தானங்கள், அடிப்படை சொத்துக்கள், அடிப்படை கௌரவ அமைப்புகள் நமக்கு கிடைக்கும் ஸ்தானங்கள். இவைகளும் வலுவிழந்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் எந்தவித சொத்து பத்து இல்லாமல், கௌரவ அமைப்பும் இல்லாமல், சுய முளைப்புடன் முன்னேற முடியாமல் வாழ்நாள் முழுவதும் சுயமே ஜாதகம் லக்கணம் கட்டுவிட்டாலும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்காது. 150 கட்டுவிட்டாலும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்காது. முயற்சியில் மட்டும்தான். கடினமான உழைத்தால் எவ்வளவுதான் உழைத்தாலும் ஒரு கூடுதல் சக்தி, அதாவது அதிர்ஷ்ட அமைப்பு அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பது இந்த ரீதியில் தான் கூறப்படுகிறது. இந்த ஸ்தானங்கள் ஸ்தானாதிபதி வலுவை பொறுத்து தான் அதிர்ஷ்ட அமைப்புகள் படிநிலையாக கிடைக்கும். எனவே இவைகளும் கட்டியிருக்கும் ஒருவர் ஜாதகத்தில் கட்டுவிட்டால், இந்த 3 ஸ்தானங்களும் கட்டுவிட்டு சந்திர பலமும், சந்திரன் என்ற ராசி பலமும் கட்டுவிட்டால் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருப்பார்கள். அதே போல் கூடுதலாக ஒரு ஒளி கிடைக்கக்கூடிய அமைப்பான திசாபுத்தி, அந்த கிரகங்கள் ஓரளவுக்கு வெளிச்சம் வரும் காலங்களில் சிறிது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடைவார்கள். திசாபுத்தி ரீதியில் அந்த சில காலம் மட்டுமே அவர்கள் ஓரளவுக்கு வாழ்க்கையில் திருப்தியாக இருக்க முடியும். அதிலும் அவர்கள் பாவக்கிரகம் தொடர்பு இல்லாமல் அந்த கிரகங்கள் அமைந்திருக்க வேண்டும். முழு சுபத்தன்மையுடன் அமைந்திருந்தால்தான் அந்த காலகட்டத்தில் அவர்கள் ஒரு பெரிய யோகத்தையும் சந்தோஷமான வாழ்க்கையும் அடைய முடியும். அதுவும் பாதிக்கப்பட்டு விட்டால், நடக்கும் திசாபுத்திகள் ரீதியாகவும் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டு விட்டால் வாழ்நாள் முழுவதும் வளம் இல்லை, வசந்த காலமே அவர்கள் பார்க்க முடியாது. வறுமையில் தான் வாட வேண்டியிருக்கும். பொதுவாக இந்த அமைப்பு உள்ளவர்கள் எவ்வாறு வெற்றி பெறுவது என்றால், அவர்களுடைய ஜாதகங்களை இளவயதிலேயே ஆராய்ந்து கல்வித்துறையில் நல்ல பயிற்சியும் முயற்சியும் கொடுத்து கல்வி வளத்தை ஏற்படுத்த வேண்டும். பின்பு வேலைவாய்ப்பு அல்லது வெளிநாடு வகைகளில் அனுகூலமுள்ள இக்காலத்தில் வெளிநாடு வேலைவாய்ப்பை கொடுத்து பொருளாதார மேன்மையை ஏற்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது 2வது வழியாக திருமண பொருத்தம் பார்க்கும்போது இவருடைய
அவயோக திசை காலங்களில் யோக திசை உள்ள ஜாதகங்களில் பெண்களையோ அல்லது ஆண்களையோ இணைப்பது மிகச் சரியான முறையாகும். அந்த வழியில் மனைவி அல்லது கணவன் வழிகளிலும் புத்திர வழிகளிலும் யோகங்களை பெற்று வாழ்க்கையில் தொழில் செய்து முன்னேற முடியும். மற்ற வகையில் இவர்கள் வழிபாடு முறைகளையும் கடைபிடிக்க வேண்டும், மனதையும் வளப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே இந்த மாதிரி ஜாதக அமைப்புள்ளவர்கள் வாழ்நாளில் வெற்றி பெறவும் முடியும். எதுவும் கிடைப்பதை கொண்டு திருப்தியுடன் வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எளிதாக இவர்கள் வெற்றி பெற்றுவிட முடியும். மனமே முருகனின் மயில் வாகனம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.